அனைவருக்கும் வணக்கம். கனகதாரா, உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? சொல்லுங்க மோகன். பிளாட்டோ, ரூசோ, ஃப்ராய்டு இவங்களே யாரும் தெரியுமா? தெரியுமே. யார் அவங்க? அறிஞர்கள். அறிஞர்கள் பெண்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லுங்களேன். ஆட்சி நிர்வாகத்திற்கு பெண்கள் ஏற்றவர்கள் அல்ல அப்படின்னு பிளாட்டோ சொல்லியிருக்காரு. பெண்கள் இல்லத்தரசிகளுக்கான உணர்வுகளை கொண்டவர்கள் அப்படின்னு ரூசோ சொல்லியிருக்காரு. ஆண்களை விட பலவீனமான ஈகோ கொண்டவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்லணும்னா ஆண்கள் கிட்ட கேளுங்க, ஆனால் அதே விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னா பெண்கள் கிட்ட கேளுங்கன்னு மார்கரெட் தாட்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் சொன்ன ஆண்கள் அனைவருமே நிர்வாகத்திறன் பற்றிய கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நிர்வாகத்திறனை செயலில் காட்டிய செயல் வீராங்கனைகள் தான் பெண்கள். அந்த செயல் வீராங்கனைகளை அங்கீகரிக்கும் திருவிழா தான் தங்க தாரகை விருதுகள் 2025. அந்த வகையில் அடுத்த கேட்டகரியாக இந்த விருது வழங்கும் விழாவில் இருக்கும் கேட்டகரி எஜுகேஷன் இன்ஸ்பிரேஷன். கல்வித்துறையில் உத்வேகத்திற்கான விருதை பெறப்போகும் தங்க தாரகை யார் என்பதை ஏவியின் வாயிலாக பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். 5 வகை நிலங்களையும் தன்னகத்தே கொண்ட வற்றாத ஜீவநதி பாயும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் முக்கூடல் என்ற சிற்றூரில் பீடி சுற்றும் தொழிலாளர்களின் 3வது குழந்தையாக பிறந்தவர் இவர். பெண் குழந்தை என்பதாலும் பொருளாதார நெருக்கடியாலும் உயர்கல்வி என்பது பெரும் சவால்களுக்கு இடையேதான் இவருக்கு கிடைத்தது. யங் இந்தியா ஃபெல்லோஷிப் மூலம் இவருக்கு டெல்லியில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கும் நெருக்கடிகள், குடும்ப சூழல்கள் உள்ளிட்டவற்றை நன்கு அறிந்து உணர்ந்த இவர் பெண்களும் சம வாய்ப்பு, சம உரிமை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பெண்களின் முன்னேற்றத்திற்காக தனது பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று போதி ட்ரீ என்ற அமைப்பை உருவாக்கினார். கிராமப்புற பட்டதாரிகளை மேம்படுத்துவது, கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறார். போதி ட்ரீ அமைப்பின் மூலம் எளியோரின் கல்விக்கான சேவையை செவ்வனே செய்து வரும் சாதனை பெண்மணி திருமிகு அஸ்விதா அவர்களுக்கு கல்வித்துறையில் உத்வேகத்திற்கான தங்கத்தாரகை விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். இந்த விருதினை வழங்குவதற்காக நியூஸ் 7 தமிழின் COO திரு ராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து காளிமார்க் பொவன்டோவின் மேனேஜிங் எடிட்டர் திருமிகு ஜே ரமேஷ் அவர்களையும் இந்த விருதினை வழங்குவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தங்க தாரகை விருதினை பெற்ற அஸ்விதா ரெட்டி அவர்களுடைய தாயார் மற்றும் தந்தையார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். காளிமார்க் பவன்டோ, டார்லிங் மசாலா மற்றும் நேச்சுரல்ஸ் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் விருதாளர்களினுடைய கைகளில். ஒரு காலத்தில் உங்களுடைய மகளுக்காக பீடி சுற்றிய அதே கைகளில் இன்று தங்க தாரகை விருது உங்களுடைய கைகள் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த உணர்ச்சி மிக்க தருணத்தில் நம்முடன் இணைகிறார் உங்களுடைய மகள் அஸ்விதா ஷெட்டி. காணொளி வாயிலாக அங்கே பாருங்கள், உங்களுடைய மகள் இணைகிறார். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஸ்விதா. திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் கிராமம். ஆலங்குளத்தில் உள்ள CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜில் BBA படித்து முடிச்சிருக்கேன். 2014ஆம் ஆண்டு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து போதி ட்ரீ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். இந்த அமைப்பின் மூலமாக எங்களை மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கில் பில்டிங் செஷன்ஸ்னு திருநெல்வேலி மற்றும் அதை சார்ந்து உள்ள மாவட்டங்களில் உள்ள ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்காக இந்த அமைப்பை நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த வருஷம் நான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் கெனடி ஸ்கூலில் வந்து மிட் கரியர் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்ருக்கேன். முக்குடல் கிராமத்திலேருந்து அமெரிக்கா வந்து படிக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த முக்குடல் பொது நூலகத்திற்கும் முக்குடல் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு வந்து அங்கீகாரங்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி பெண்களை அங்கீகரிக்கிற நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் போதி ட்ரீ ஃபவுண்டேஷனை அங்கீகரித்த அனைத்து மக்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை,
தாய் மகள் மூவருக்குமான இந்த உணர்ச்சி மிக்க தருணத்தை பார்த்ததில் நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உங்களுடைய வருகைக்கும் மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய வருகையால் பெருமை அடைகிறது நியூஸ் 7 தமிழ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அவள் சின்ன வயசுலேருந்தே நல்ல படிப்பா, அதனால எங்களுக்கு இன்னும் படிக்கணும் நல்லன்னு ஆசை. உங்களுடைய மகளினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் உயர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நிறைய பெண்கள் சமுதாயத்தில் சாதிக்கிறாங்க. அது பலருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த நியூஸ் 7 சேனல் யாரெல்லாம் சாதனையாளர்களோ எந்தெந்த ஃபீல்டில் அவங்க சாதிச்சிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொன்ன நம்ம முன்னவர்களாக இருக்கட்டும். ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தலைமையாக இருக்கட்டும். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை சாத்தியமில்லைன்னு சொன்ன எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், மேதகுவே பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும். இப்படி பெண்களை போற்றாத சமூகம் இடிநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்த முன்னோர்கள் இருக்க இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்காக மங்கையர் தினத்தில், குறிப்பாக இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நியூஸ் 7 தொலைக்காட்சி 3வது வருடமாக இந்த நிகழ்வை எடுத்திருப்பது உள்ளபடியே ஒரு மன நிறைவை தந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழின் தங்க தாரகை விருதுகள் 2025 மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வரும் இந்த வேளையில் அடுத்த விருது மருத்துவத்துறைக்கான விருது. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நவீனமான காலகட்டத்தில் நம்ம உணவு முறைகளால் நிறைய பேர் குழந்தையின்மையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணுறவங்களோட துயரங்களை போக்குறதுக்காக சகோதரிகள் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு குழந்தையின்மையை போக்கி அவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்திருக்காங்க. அவங்க யார் என்பதை ஏவில பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் பூரணத்துவம் நோக்கியே நகர்கிறது. அந்த வகையில் கணவன் மனைவிக்கான முழுமை என்பது மழலைதான். மாறிவரும் பல்வேறு சூழல்களால் இந்த நிறைவு பலருக்கும் கிடைக்காமல் போய்விடுகிறது. அத்தகைய தம்பதிக்கு நம்பிக்கை சுடரேற்றி வெளிச்சம் தருகிறது ஜீவன் மித்ரா கருத்தரித்தல் மையம். சென்னையில் இயங்கி வரும் இம்மருத்துவமனையின் தலைமை மற்றும் சிறப்பு மருத்துவர்களாக டாக்டர் ரம்யா ராமலிங்கம் மற்றும் டாக்டர் ஜெய நிர்மலா ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர். இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் குழந்தை பேருக்காக வருபவர்களுக்கு மகிழ்ச்சியையும் குழந்தையையும் பரிசாக அளித்து வருகிறார்கள் இம்மா மருத்துவர்கள். இதுவரை 25,000க்கும் மேற்பட்டோரின் வாழ்வில் குழந்தை செல்வம் கிட்டியிருக்கிறது. கருத்தரித்தல் மட்டுமின்றி பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் டீனேஜ் பிரச்சனைகள், கருவுறுதல் மதிப்பீடு, விரிவான மகப்பேறு பராமரிப்பு, IUI, IVF, ICSI, IMSI மற்றும் PCOD உட்பட மெனோபாஸ் வரை பெண்களின் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் நவீன முறையில் விரிவான சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அனைத்து தம்பதிக்கும் குழந்தை பேறு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் ஜீவன் மித்ரா கருத்தரித்தல் மற்றும் பெண்கள் நல மையத்தின் மருத்துவர்கள் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் மற்றும் டாக்டர் ஜெய நிர்மலா ஆகியோருக்கு மருத்துவத்தில் ஃபெர்டிலிட்டி பிரிவிற்கான தங்க தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருதை வழங்குவதற்காக மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு டாக்டர் கனிமொழி சோமு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோடு சேர்ந்து மிஸ்ஸஸ் சிவானி வேல்மோகன், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் வேலம்மாள் மற்றும் இவருடன் இணைந்து ஜெயம் வளர்மதி, பார்ட்னர் டார்லிங் மசாலா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. டைமண்ட் பிரஷர் குக்கர், காளிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக சிறப்பு பரிசுகளும் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேடம், எத்தனையோ துறைகள் இருக்கும் போது நீங்க ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க இதுக்கு உந்து சக்தியா இது இருந்துச்சு? அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். எல்லா செல்வத்தினுமே சிறந்த செல்வமாக கருதப்படுவது குழந்தை செல்வம் தான். அந்த மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவங்க நம்ம சொசைட்டியில் படுற கஷ்டம் எவ்வளவோ.
எஸ்பெஷலி கப்புள்ஸ்ன்னு சொல்கிறதோட அந்த லேடிஸ் அந்த அந்த பெண் தான் இந்த மேக்ஸிமம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ சொசைட்டிலேருந்து ஃபேமிலியிலேருந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கே வந்து ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு தவறான கருத்து. இன்னும் சொசைட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றதையே இன்னும் உணரலை. அதுதான் உண்மை. ஸோ எப்போ குழந்தை இல்லைனாலும் லேடிஸ் தான் காரணம், அவங்க பண்ண பாவம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இன்னும் மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எங்ககிட்ட மோர் தேன் 25,000 இந்தியன் இன்டர்நேஷ்னல் கப்புள்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல் அவங்கள பேரண்ட்ஸாக ஆக்கியிருக்கோம் குழந்தை இல்லாத தம்பதியர்களை. ரொம்ப மகிழ்ச்சி மேம். அப்புறம் எஸ்பெஷலி இந்த லேடிஸ்க்கான இந்த ஒரு ரெகக்னிஷன், அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கான ரெகக்னிஷனை கொடுத்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்க நியூஸ் 7 சேனலுக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் இங்கே வந்திருக்க ஹானரபிள் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள் பெண்களை போற்றும் நியூஸ் 7 தமிழின் தங்க தாரகை விருது வழங்கும் விழாவிற்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி மேம். உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச பெண்கள் யார் மேம்? உங்களுக்கு பிடிச்ச பெண்கள்? என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச பெண்கள் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும், தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்திரா காந்தியை பிடிப்பதற்கான காரணம் அவங்களுடைய எஜுகேஷன். தனி பெண்ணாக நாட்டை விட்டு வெளியே சென்று படிப்பதற்கான பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தைரியம், வெளிநாட்டுக்கு சென்று அந்த படிப்பை படித்து முடித்து அந்த கொடுத்த படிப்பை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் முடங்கி கிடக்காமல் வெளியில் வந்து ஒரு பாரத பிரதமராக நமக்கெல்லாம் வந்து இன்றைக்கி முதல் பெண்மணியாக அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே அந்த எஜுகேஷனை நான் ரொம்ப ரசிப்பேன், அந்த தைரியத்தை பண்ணுறது. ஜெயலலிதாவை ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய ஆளுமை, ஆண்களை வந்து எந்த அளவில் வந்து அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுன்ற அந்த ஆளுமை எனக்கு பிடிக்கும். அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். தேங்க்யூ மேம். தங்க தாரகை விருதுகள் 2025 மருத்துவத்துறையில் புற்றுநோய் சேவைக்கான தங்க தாரகை விருதை பெறப்போவது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றால் நம் ஔவை பெரும்பாட்டி. மானிடராய் பிறந்தாலும் நோயற்ற வாழ்வு எனும் குறைவற்ற செல்வத்தை பெறுவது அரிதாகிவிட்ட காலம் இது. பற்றும் நோய்கள் பற்பல இருந்தாலும் அவற்றுள் புற்றுநோய் என்பது ஆவியை குறிவைத்து அவலத்தை உண்டாக்கும் ஆபத்தான நோய் என்று அஞ்சிக் கிடந்த காலம் அகன்றுவிட்டது. இப்போது வந்துவிட்டது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து வாழ்வா சாவா என்று வாடிக் கிடப்பவர்களுக்கு வாழ்க்கை வரம் கொடுத்து வருகிறார் ஒரு மங்கையர் திலகம். தொழில்நுட்ப சிகரத்தின் உச்சியில் போய் அமர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை, புற்றுநோயை கண்டு இனி அச்சமில்லை என்று உச்சபட்ச நோய்க்கு சவால் விடும் உறுதி வாய்ந்த பெண்மணியாய் உலா வருகிறார் ஒரு மாதர் குல மாணிக்கம். உலக மக்களின் கவலை தீர்க்கும் ஒரு மருந்து தொழிற்சாலை அவரது கனவுகளின் களமாக ஓங்கி எழுந்து உயர்ந்து நிற்கிறது ஒளி மிகுந்த தமிழகத்தின் ஒரகடத்தில். அந்த தொழிற்சாலைக்கு பெயர் தைரோ லேப்ஸ். அறிவுலக புரட்சியின் அடையாளமாக, அற்புத தொழில்நுட்பத்தின் ஆச்சரிய வடிவமாக, அகில உலகத்திற்கும் ஆறுதலை வழங்கும் ஆனந்த நிலையமாக அன்னை தமிழகத்தில் அமைந்திருக்கும் தைரோ லேப்ஸின் உரிமையாளர் மற்றும் இயக்குனர் திருமிகு ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் அவர்களுக்கு மருத்துவத்துறையின் புற்றுநோயியல் பிரிவில் சிறப்பான சேவைக்கான தங்கத்தாரகை விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். மருத்துவத்துறையில் புற்றுநோய்க்கான சிறந்த சிகிச்சை அளித்ததற்காக தங்கத்தாரகை விருதை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திருமிகு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சவுத்தர்ன் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஷேக் உடுமான் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டைமண்ட் பிரஷர் குக்கர், காலிமார்க் பவென்டோ, டார்லிங் மசாலா மற்றும் நேச்சுரல்ஸ் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் விருதாளர்களினுடைய கைகளில். I'm extremely honored to be here. Actually, everyone has been talking about women because it's Women's Day and all that, but my inspiration has been my father-in-law, Mr. Jagat Rakshan, who is the Member of Parliament. He wanted to do something for the society, and so he chose oncology.
because this cancer has been an emerging problem here. And though we are in education, because we are more into Bharat University, but still he wanted to do something in education and health sector, and that's why we chose oncology, and we have been doing a great thing in that. And this award has been a great encouraging thing for us. Thanks a lot to News 7 channel for that. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சவுத் அண்ட் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் சார், உங்களை மேடையிலே இருக்குமாறு அன்போடு கேட்கிறோம். பத்திரிகை தொழிலில் ஆண் பத்திரிகையாளர்கள், பெண் பத்திரிகையாளர்கள், ஒரு செய்தியை ஆண் பத்திரிகையாளர் அணுகுவதற்கும் பெண் பத்திரிகையாளர் அணுகுவதற்கும் வேறுபாடு உள்ளதா? தோழர் சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் தன் திறமையாலும் தன்னுடைய முயற்சியாலும் ஒரு ஊடகத்துறையில், அதுவும் டெலிவிஷன் மீடியாவில் ஒரு சீஃப் எடிட்டராக இருக்கிறதே ஒரு சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு தொழிலாக மீடியா இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது நுண்கலை பிரிவு. இந்த பிரிவில் விருதை பெறப்போவது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை உண்டாக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அற்புத வல்லமை கர்நாடக இசைக்கு உண்டு என்பதை பல லட்சம் மக்களுக்கு உணர வைத்தவர். கர்நாடக இசை உலகின் வாய்ப்பாட்டில் மிக முக்கிய இடம் பிடித்திருப்பவர். வித்வான் ஸ்ரீ ஏ சுந்தரேசன், பத்மபூஷன் ஸ்ரீ PS நாராயணசாமி, ஸ்ரீமதி ராஜலட்சுமி மற்றும் ஸ்ரீமதி ருக்மணி ரமணி ஆகியோரிடமும் இசை கற்றிருக்கிறார். மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் கேட்டகரியில் இந்த தங்கத்தாரகை அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மெயினாக ஆர்ட்ஸ்னு பார்த்தோன்னா நிறையா பேரோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒருத்தர் ஆர்ட்ஸில் பெருசாக வர முடியும். நானே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன். எங்கள் அப்பா அம்மாவோடைய விடாமுயற்சி, அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் ஐ காட் மேரிட் டு டாக்டர் வெங்கட்ராகவன், ஹூஸ் அன் ஆப்தமாலஜிஸ்ட், இஸ் அன் ஐ சர்ஜன். அவருடைய விடாமுயற்சி, 2 ஃபேமிலிஸோட சப்போர்ட். ஆல் இண்டியா ரேடியோவின் கர்நாடக இசை பிரிவில் முதன்மையான இசைக்கலைஞர். இஸ்ரேல், கனடா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, UAE, USA போன்ற உலகின் பல இடங்களுக்கு சென்று இசை திருவிழாக்களில் கலந்து கொண்டு ஏராளமான ரசிகர்களை கர்நாடக இசை மழையில் நனைத்தவர். மியூசிக் தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெக்கிங். ஹிமாச்சல் பிரதேஷ்ல புரன்காட்டி அப்படிங்கிற ஒரு பாஸ், அது ஒரு 15,500 ஃபீட்ல உட்காந்து கடும் குளிரில் -10 ஏதோ இருந்தது டிகிரி, அந்த குளிரில் உட்காந்து அங்கே எங்களோட வந்த போர்ட்டர்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட்டி கச்சேரி ஒன்று பண்ணோம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் கர்நாடிக் மியூசிக் ஹஸ் பீன் சங் அட் தட் ஹைட். கர்நாடக இசை ரசிகர்களுக்காகவும் வளர்ந்து வரும் இசை கலைஞர்களுக்காகவும் ஒர்க் ஷாப், செமினார்ஸ் நடத்தி உன்னதமான கர்நாடக இசையை எடுத்து இயம்புகிறார். புற்றுநோய் தன்னை ஆட்கொண்ட போதிலும் இசையெனும் மாமருந்தால் மீண்டெழுந்த ஃபீனிக்ஸ் பறவை. எனக்கு புற்றுநோய் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். கேன்சர் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விழிப்புணர்வோடு இருக்கிறது முக்கியம், எஸ்பெஷலி விமென். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் கேசஸ் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால இது சீக்கிரம் கண்டுபிடிச்சா கண்டிப்பா கியூர் உண்டுங்கிற ஒரு செட் ஆஃப் கேன்சர் இது. அதனால விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். மீண்டு வருவோம், மீண்டும் வாழ்வோம். சமூக வலைதளங்களில் எ கர்நாடிக் ஜர்னி என்ற தலைப்பில் கர்நாடக இசையில் தன் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வருபவர். சண்முக சங்கீத சிரோன்மணி, நாதபூஷணா, வாழ்நாள் சாதனையாளர் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கும் இசை பேரொளி திருமிகு காயத்ரி வெங்கடராகவன் அவர்களுக்கு நுண்கலை துறைக்கான தங்கத்தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுதா அவர்களையும், நேச்சுரல்ஸ் ஃபவுண்டர் திருமிகு வீணா குமரவேல் அவர்களையும், CK குமரவேல் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டைமண்ட்
ப்ரெஷர் குக்கர், காலிமார்க் பவென்டோ, டார்லிங் மசாலா மற்றும் நேச்சுரல்ஸ் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் விருதாளர்களினுடைய கைகளில். நீங்கள் கேன்சரை எதிர்த்து போராடி கொண்டிருந்த வேளையில் உங்களை கவனிக்க வந்த அந்த நர்ஸ்களோடு, உங்களை கவனிக்க வந்த செக்யூரிட்டி கார்டுகளோடு கூட இன்முகத்தோடு சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வேலை முடிஞ்சுதா, இப்படியாக நீங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தில் கேன்சரை போராடி கொண்டிருக்கும் போது கூட மற்றவர்களிடம் இன்முகத்தோடு சிரிக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த வலு எங்கிருந்து பிறந்தது மேம்? தேங்க்யூ ஸோ மச். முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இசைத்துறையில் இந்த நியூஸ் 7லேருந்து இந்த தங்கத்தாரகை அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாரதியார் சொல்லியிருக்கார், தரையடி நீ எனக்கு, தன்மதியம் நான் உனக்கு, வீரமடி நீ எனக்கு. அங்கேயே பாரதியார் நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த வீரத்தை நம்ம கிட்ட அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டார். ஸோ ஐ திங்க் தட் கரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு ஆர்ட் ஃபீல்டில் வரணுன்னாலும் அஃப்கோர்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய கூட வாசிச்ச சகக்கலைஞர்கள், ஆர்கனைசர்ஸ், அவங்க ரோஹிணி மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒருத்தர் ஆர்ட்டில் பரிமளிக்கணும்னா அத்தனை பேருக்கும் தான் அந்த அவார்ட் போகிறது, ஒருத்தருக்கு கிடையாது. அது ஐ டோன்ட் திங்க் ஆஃப் இட் லைக் தட் அட் ஆல். பட் அகெயின் இந்த லாஸ்ட் ஜூனில் தான் எனக்கு we discovered that I had cancer and I had just come back ஹிமாலயாஸ்லேருந்து அப்போ தான் வந்திருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வெளியே வரேன் டு see everybody. ஸோ எனக்கு இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நியூஸ் 7க்கு நிறையா தடவை நான் இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ த ஜேர்னி கண்டினியூஸ் வித் நியூஸ் 7. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் சேனல். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ த ஜூரி. தேங்க்யூ சார். தங்க தாரகை விழா மேடையில் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் புதிய சர்வீஸை அறிமுகம் செய்கிறார்கள். Let's put our hands together for the launching event of new service of Natural Salon. வருஷத்துக்கு முன்ன என் மனைவி வீணாவை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்கணும், மாதம் 60,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நேச்சுரல்ஸ் நிறுவனம் இன்றைக்கி வந்து 810 சலோன் ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் ஒரு 6 கண்ட்ரியில் 15,000 மேற்பட்ட டைரக்ட் ஜாப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை விட எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் தட் இஸ், இந்த தொழிலை ஒரு காலத்தில் வந்து ஏதோ டேபு இண்டஸ்ட்ரி, இது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் பண்ணுற விஷயம் அப்படின்னு இருந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து எல்லாரும், இது சமத்துவம், இது தொழிலில் ஒரு சமத்துவ புரட்சி வந்து பண்ணியிருக்குது நேச்சுரல்ஸ்னால். அதுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. 25 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சும்போது, இந்த ஹோம் ப்ரனர்னு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இப்போ லதா மேடமும் இருக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து பியூட்டியில் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸிபிஷன் போனால் அங்கே ஒரு சோப் விற்பாங்க. அந்த மாதிரி வந்து இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராம் திறந்தால் நிறைய இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்படி இவங்களெல்லாம் பார்த்த உடனே ஏன் இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு புது லைன் ஆரம்பிக்கப்படாதுன்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த நேச்சுரல்ஸ் எக்ஸ். அந்த எக்ஸு தான் வந்து இப்போ வந்து இவங்க இருக்கிறாங்க, ரோஷினி. இவங்க வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து BMW கார் இவங்க சம்பாரித்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்னால அவங்க குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் வந்து வசீகர வேதான்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு 10 பெண்களை செலக்ட் பண்ணி ஃபேஸ் 1 இந்த பியூட்டி பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா, இல்லைனா வந்து எங்களுடைய பிராண்ட் சப்போர்ட்டா, இல்லைனா பேக்கேஜிங் சப்போர்ட்டா, இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா, எந்த சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து அவங்கள ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்ற இதோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேச்சுரல் செக்ஸ்ன்னு சொல்லி.
இது வந்து மார்ச் மந்த் லான்ச் பண்ணுறோம். முதல்ல ஒரு 10 ப்ராடக்ட் ஈச் பர்சன் கிட்டேருந்து ஒன் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அதை சேர்த்து we are launching this product. இங்கே எங்களுடைய சூர்யா, உமா ரொம்ப நாளாக எங்களுடைய இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்திருக்கிறாங்க. இங்கே சுதா மேடம், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இருந்து இந்த இது பண்ணுறது. அதாவது நான் வந்து பார்த்தது வந்து பெண்களால் எதுவும் முடியும் அப்படின்றத வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து பார்த்தேன், நிறைய என்னோடய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து பார்த்தேன், சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பார்த்தேன். மெயினாக இந்த நியூஸ் 7 தமிழ் நிறுவனத்துக்கும் சேனலுக்கும் என்னுடைய நண்பர் சுகிதாவுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுதா மேம், தங்கத்தாரை விருது பற்றி உங்களுடைய கருத்து மேம்? எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்கத்தாரகை விருது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு சிறப்பானது ஒரு விருது. விருதை பெற்ற அத்தனை பெண்களுக்கும் என் மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிக சிறப்பானது. எப்படி இன்னொரு தளத்தில் எப்படி சொல்லணுன்னா, நியூஸ் 7 சேனலில் வர கதைகளின் கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி. மிக ஊக்கமாகவும் இருக்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து கேள்வி நேரம். அதை சிறப்பாக சுட சுட தந்து கொண்டிருக்கின்ற சுகிதாவுக்கு வாழ்த்துக்கள். நியூஸ் 7 சேனல் என்பது அத்தனை பேரும் போற்றக்கூடிய ஒரு சேனல். நடுநிலையோடு செய்திகளை சுட சுட வழங்கி கொண்டிருக்கின்ற சேனலுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வருகை தந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக மை டியர் காயத்ரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி. நேச்சுரல்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் மற்றும் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இப்போது டி நகரிலும் வழங்கும் நியூஸ் 7 தமிழின் தங்கத்தாரகை விருதுகள் 2025. வழங்குவோர் ஆச்சி மசாலா, ஆட்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். இணைந்து வழங்குவோர் சுப்ரீம் பர்னிச்சர், டார்லிங் மசாலா, வேலம்மாள் நெக்ஸஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, பீவரேஜ் பார்ட்னர் பவன்டோ, கிஃப்ட் பார்ட்னர் டைமண்ட் பிரஷர் குக்கர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ராடிசன் ப்ளூ சென்னை, ஆன்லைன் நியூஸ் பார்ட்னர் மீடியா நியூஸ் ஃபார் யூ, நாலேஜ் பார்ட்னர் CIEL மற்றும் பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க். தங்கத்தாரகை விருதுகள் 2025 அடுத்த கேட்டகரி எஜுகேஷன் கவர்மெண்ட் சர்வீஸ். யார் ஏவியில் பார்க்கலாம். என்விராஜ் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் இளங்கலை தமிழ் இலக்கியமும் பின்பு முதுகலை தமிழ் இலக்கியமும் கற்றுத் தேர்ந்தவர். தமிழை உயிருக்கு இணையாக நேசித்த காரணத்தாலும் தமிழ் மீது கொண்ட மாறா பற்றின் காரணமாகவும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து அங்குள்ள பேராசிரியர்களின் பாராட்டுதலோடு முனைவர் பட்டம் பெற்றவர். தான் கற்ற தமிழால் மற்றவர் பயனுற தகவல் தொடர்பியல், தமிழில் கருத்து பரிமாற்ற உத்திகளும் சொல்பொருள் கூறுகளின் பயன்பாடும், உத்தமர் கோயில் வழிபாட்டு முறைகள், உள்ளுரை இறைச்சி தொனி என 4 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரின் பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தமிழக அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு இளந்தமிழ் ஆய்வாளர் விருது வழங்கி கௌரவித்தது. இது தவிர பாரதி பணிச்செல்வர் விருது, கவியரசு விருது, கவிமணி விருது என 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழ் தாய்க்கு தன்னாலான அணிகலன்களை அணிவித்து வருகிறார். தமிழ் அன்னைக்காகவும் இளம் தலைமுறை மாணாக்கர்களுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்கும் சேவையாற்றி வரும் திருமிகு சா விஜயலட்சுமி அவர்களுக்கு கல்வி சேவைக்கான தங்கத்தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருதை வழங்குவதற்காக மீடியா நியூஸ் ஃபார் யூ ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் அவர்களையும் மற்றும் மிஸ்டர் சுரேஷ் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட் அவர்களையும் மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. டைமண்ட் பிரஷர் குக்கர், காளிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக சிறப்பு பரிசுகளும் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வித்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது. இல்ல சின்ன வயசுலலாம் நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவோம். அதை தாண்டி பைலட் ஆகணும்னு சொல்லுவோம். ஆனா இங்க பல பேரோட வானத்துல பறக்கிற கனவை பல பேரோட கனவை வந்துட்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு ஏவியை பார்த்துடலாமா? காயிதே மில்லத் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர்.
அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். வானில் விமானம் பறந்தால் அண்ணாந்து பார்க்கும் மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த ஏவியேஷன் துறையில் எளியோரும் வேலை வாய்ப்பை பெறும் வகையில் தரமான பயிற்சியை வழங்கும் ரெமோ இன்டர்நேஷனல் கல்லூரியின் தலைவர். இவர் தலைமையின் கீழ் இயங்கும் ரெமோ இன்டர்நேஷனல் கல்லூரி தென்னிந்தியாவில் ஏவியேஷன் துறையில் சிறந்த கல்லூரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இனிஷியலா என்னோட இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ மேரேஜ் வந்து எனக்கு 2005 மேரேஜ் ஆச்சு. அதுலேருந்து 2018 வரைக்குமே ஐ எம் அன் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இனிஷியலாக நம்ம ரெமோ குரூப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 டிப்ளமோ குரூப் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 2017 தான் வில் ஸ்டார்டட் ஃபார் த டிகிரி. ஸோ டிகிரி ஸ்டார்ட் பண்ணது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். இது மட்டுமின்றி இக்கல்லூரியானது நேர்த்தி மற்றும் ஒழுக்கத்திற்காக 17 தங்கப் பதக்கங்கள் மற்றும் 18 வெள்ளிப் பதக்கங்களை பெற்றிருக்கின்றது. அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனை தாண்டி டிசிப்ளின் அண்ட் க்ரூமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள ப்ரெசன்டபிளாக காட்டிக்கணும் வெளியில். இப்போ எதனால வந்து டிசிப்ளின் க்ரூமிங் அப்படின்றது ஸ்ட்ரிக்டா சொல்றேன்னா, நம்ம கேம்பஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க யாரையுமே வந்து ஒரு பேர்டோட பார்க்க முடியாது. பட் இங்கே வரும்போது கேம்பஸ்ல கேட்லேயே நாங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவோம். ஆன் டைமுக்கு வரணும், டிசிப்ளின் இருக்கணும், கண்டிப்பா க்ரூமிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த 3 இயர்ஸ் அவங்க இங்க நல்லா ட்ரெயின் ஆனா மட்டும்தான் அவங்களால ஏர்போர்ட்குள்ள போகும்போது அந்த க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். மேலும் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற ஆளுநர்களிடமும் இக்கல்லூரி விருதுகளை இவரது தலைமையின் கீழ் பெற்றிருக்கின்றது. மற்ற ஃபீல்டு மாதிரியே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ் இதை இன்னும் நிறைய படிச்சு அவங்க வந்து இன்னும் இந்த ஃபீல்டில் வந்து ஏவியேஷன் ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய ஷைன் ஆகும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ரெமோ இன்டர்நேஷனல் பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் மட்டுமே ஆன போதிலும் தொடர்ச்சியாக 3 முறை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் விருதையும் பெற்றிருக்கின்றது. இவர் நிர்வாகத்தின் கீழ் பயின்ற மாணவர்கள் தற்பொழுது இந்தியாவில் தலை சிறந்து விளங்கும் ஏர்லைன் நிறுவனங்களில் கால்தடம் பதித்து வருகிறார்கள். இவ்வாறான சிறந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திருமிகு தீபா ரித்திக் பாலாஜி அவர்களுக்கு கல்வி சேவைக்கான தங்க தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருதை வழங்குவதற்காக பாமகவின் மாநில பொருளாளரும் மற்றும் எழுத்தாளருமான திருமிகு திலகபாமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து திருமிகு மதுநாயர், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் அவருடன் இணைந்து திருமிகு ஸ்ரீனிவாசன், சுப்ரீம் பர்னிச்சரின் சீனியர் ஜெனரல் மேனேஜர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. டைமண்ட் பிரஷர் குக்கர், காளிமார், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக சிறப்பு பரிசுகளும் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேம், தங்க தாரகை விருது பெற்றிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் இதாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து காலேஜ் சார்பாகவும் ஸ்கூல் சார்பாகவும் தான் போய் நானும் சாரும் சேர்ந்து தான் வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டேஜில் தனியாக வாங்கும்போது அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த ட்ராஃபியை பார்க்கும்போது மேபி அது ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ எல்லா பெண்களுக்குமே அது இருக்குது தான். ஸோ அவங்களே வந்து யாரும் அவங்கள என்கரேஜ் பண்ணனாலும் நாங்களே எங்களை ஹாப்பி ஆக்கிக்கிட்டு நாங்களே எங்களை செதுக்கிக்கிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு இது இல்லை, நிறைய அவார்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டிசைன் பண்ணவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தங்க தாரகை விருது வழங்கியதில் நாங்களும் பெருமைப்படுகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். திலகபாமா மேம், உங்ககிட்ட நீங்கள் இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் சிறப்பிக்கிற நியூஸ் 7 தமிழோட முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ நிறுவ பார்க்கின்ற உன் உலகிற்கு நான் இடுகின்ற நடுகள் நாளை அதிசயமாகும் உனதும் எனது மற்ற பொது உலகில். இன்றைக்கி அங்கே பொது உலகெல்லாம் இங்கே இல்லை. அதற்கு இடையில் நடுவில் ஒரு வார்த்தை பேசினாங்க, மௌன அங்கீகார மௌன புரட்சி வெடிக்கணும்னு ஒருத்தர் பேசினார். மௌனமாக இருந்து தான் எல்லாருக்கும் பின்னாடியே நின்றுட்டுருக்குறாங்க பெண்கள். இவங்க கூட சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி தான் தனியாக இல்லை, நீங்கள் தனித்தன்மைக்காக இந்த விருதினை பெறுகிறீர்கள். உங்களுடைய தனித்தன்மைக்காக இந்த விருதினை பெறுகிறீர்கள். எல்லா நம்ம வந்து உண்மையில் நியூஸ் 7 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விருதினை வழங்கி வருகிறார்கள்.
சரிநிகர் ஆண்களுக்கு நிகராக இந்த வார்த்தைகளை நான் ஒரு நாளும் ஒத்துக்கொள்வதில்லை. ஆண் உயர்வு என்று உங்கள் புத்தியில் இருப்பதனால் ஆணுக்கு நிகராக யோசிக்கிறீங்க. அது தவறு. ஒவ்வொருவரும் அவரவர் திறமையினால் அவரவர் உழைப்பினால் உயர்வை எட்டுகிறீர்கள். இதில் யாரோடைய நான் போட்டி போடலை. பெண்ணும் ஆணோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆணும் பெண்ணோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகில் பொதுவில் எங்களுடைய உழைப்பு இருக்கிறது, எங்களுடைய விடாமுயற்சி இருக்கிறது, எங்களுடைய தனித்திறமை இருக்கிறது. நீ பெண் என்பதற்காக நீங்கள் பாராட்டவும் வேண்டாம். இங்கே யாரையும் இவங்களை பெண்ணுங்கிறதுக்காக பாராட்டலை. இவங்க திறமையோடு ஆளுமையோடு தங்களுடைய எல்லா பெண்களையும் உள்ளே இணைச்சு கல்விப்புறத்தில் வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாராட்டு நிகழ்கிறது. இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு எனது பாராட்டுக்களையும் உடன் இணைந்திருக்கிற அத்தனை குழுவினரையும் நான் இந்த தருணத்தில் பாராட்டுகின்றேன். அடுத்த விருது விளையாட்டுத்துறைக்கான விருது. யார் அவர்? இந்த ஏவியில் பார்க்கலாம். எத்தனையோ தடைகளை தாண்டி பெண்கள் கல்வி எண்ணெயின் கரத்தினை பிடித்தனர். எதெல்லாம் பெண்களுக்கு தூரமாக இருந்ததோ அதெல்லாம் பெண்களின் வசம் வந்தது. அடுப்பங்கரை தாண்டி ஆடுகளத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர். எழுதுகோல் பிடித்து எழுதும் வயதினில் வாளினை கையில் எடுத்து தன் வாழ்க்கையே அதுவென மாற்றினார். கிரிக்கெட், செஸ், ஹாக்கி போன்ற விளையாட்டுகளில் ஆண்களும் பெண்களும் தேர்ந்தெடுத்து விளையாட வாழ்வீச்சினை தேர்வு செய்ததிலேயே தனித்துவமாகினார். தேசிய போட்டிகளில் ஒரு முறை இருமுறை அல்ல 10 முறைக்கும் மேல் சாம்பியன் பட்டம் பெற்றவர். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு இந்திய அரசின் அர்ஜுனா விருது பெற்றவர். விடுதலை போராட்டத்தில் வாளேந்தி நின்ற வேலுநாச்சியாரின் வீரத்தை மனத்தில் கொண்டு விளையாட்டு களத்தில் வெற்றி வாகை சூடி வரும் வீரமங்கை பவானி தேவி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை பிரிவில் தங்கத் தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருதை வழங்குவதற்காக நியூஸ் 7 தமிழின் செய்தி ஆசிரியர் திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து நியூஸ் 7 தமிழோட சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் மிஸ்டர் ஷியாம் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருமிகு CA பவானி தேவி அவர்கள் நாட்டுக்காக அதிக பதக்கங்களை வெல்வதற்காக பயிற்சியில் வெளிநாட்டில் இருப்பதால் அவருடைய தாயார் இந்த விருதை பெற்றுக்கொள்வார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. டைமண்ட் பிரஷர் குக்கர், காளிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக சிறப்பு பரிசுகளும் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பவானி தேவி அவர்களால் இங்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஒரு சின்ன சர்ப்ரைஸாக அவர் காணொளி மூலமாக நம்மோடு இணைகிறார். பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் CA பவானி தேவி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பியன் இன் ஃபென்சிங் அண்ட் தென் அர்ஜுனா அவார்டி. ஃபர்ஸ்ட்லி நியூஸ் 7க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தங்க தாரகை விருதுகளில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் ரியலி ஹானர்ட் டு ரிசீவ் திஸ் அவார்ட். அண்ட் நான் வந்து இப்போ இட்டாலியில் ட்ரைனிங்கில் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் க்ரீஸில் வேர்ல்ட் கப் காம்படிஷன் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னால் நேரடியாக அங்கே வந்து வாங்க முடியல. அந்த வருத்தம் கொஞ்சம் இருந்தாலுமே எனக்கு பதிலாக இந்த அவார்டை வாங்கிறதுக்கான எல்லா தகுதியும் எல்லா உரிமையும் என்னை விட ஜாஸ்தியாகவே இருக்கிறது வந்து என்னுடைய அம்மாவுக்கு தான். ஸோ அவங்க எனக்கு பதிலாக இந்த அவார்டை வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட், சப்போர்ட் இதெல்லாம் வந்து அத்லெட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு பர்சனலாக வந்து இந்த அவார்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் ஐம் ஷுர் பார்க்குற அப்கமிங் அத்லெட்ஸ்க்கும் இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வெரி ஹாப்பி தட் நியூஸ் 7 இந்த வருஷம் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் விஷஸும் எனக்கு தேவை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் டு நியூஸ் 7 அண்ட் தேங்க்யூ எவ்ரிஒன். ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து தங்கத் தாரகை விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறது நியூஸ் 7 தமிழ். அடுத்த விருதை வெல்ல போவது யார்? திரையில் பார்க்கலாம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கேற்ப
சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு அழகி போட்டிகளில் பங்கேற்று தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வரும் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினியின் மகளான சரிஹா சௌத்ரி அம்மாவைப் போலவே அழகி போட்டிகளில் அசத்தி வருகிறார். தொழில் முனைவோர், டிராவலர், மனோதத்துவ நிபுணர், அழகி போட்டிகளின் வெற்றியாளர் என இளம் தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக வலம் வருகிறார் சரிஹா. சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உளவியல் பட்டம் பெற்றவர். தற்பொழுது WCCயில் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி முதுகலை பயின்று வருகிறார். 16 வயதிலேயே மிகச்சிறந்த நரம்பியல் மொழியியல் பயிற்சியாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். ஆற்றல் மிக்க இளம் தொழில் முனைவோராகவும் வலம் வரும் சரிஹா ஸ்ரேயா குளோபல் அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சிகளை வழங்குகிறார். தமது S3 இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலம் குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோவை நடத்தியவர். அடுத்து தாய் மற்றும் மகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். சமீபத்தில் வேர்ல்ட் யுனிவர்சல் புரொடக்ஷன் சார்பில் அமெரிக்காவில் நடந்த அழகி போட்டியில் பல்வேறு நாட்டு பிரதிநிதிகளுடன் பங்கேற்று மிஸ் வேர்ல்ட் யுனிவர்சல் என்ற பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளார் சரிஹா. இளம் வயதிலேயே மிக பெரும் சாதனைகளை படைத்து வரும் திருமிகு சரிஹா சௌத்ரி அவர்களுக்கு இளம் சாதனையாளருக்கான தங்கத்தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். இளம் சாதனையாளருக்கான தங்கத்தாரகை விருதை வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் திருமிகு சங்கரி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசை டைமண்ட் பிரஷர் குக்கர், காலிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக வழங்கப்படுகிறது. பல மூத்தோர்களுக்கு மத்தியில் ஒரு இளம் சாதனையாளராக இந்த விருது வாங்கியிருக்கிறீங்க, எப்படி இருக்கு? So I would like to thank News 7 for this prestigious award firstly. And I would also like to address my mom sitting there, Dr. Florence Nalini. And it's a very proud moment for me as she's witnessing me receiving this award as well. The reason we started this S3 International Fashion Week, it is for all people in Chennai, Tamil Nadu and across India. So the thing is that we want to give opportunities for everyone. When I say everyone, I include kids, teens, Mrs., Mr., MISS, Miss and MS, Miss. So in this, there's no age bar. Anyone can walk with their mothers, and this is a special tribute to all the mothers out there. And I'm very proud of our idea that we came up with this. So I would like to thank News 7 once again for this opportunity. Thank you. அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு சிறக்க வாழ்த்துக்கிறோமா. அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த விருது வழங்கும் மகளிரை போற்றும் இந்த விருது விழாவை பற்றி சொல்லுங்க. இந்த விருது வழங்கும் விழா உண்மையிலே நெகிழ்வான ஒரு விருது வழங்கும் நிகழ்வாக இருக்குது. நான் முதல்லேருந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வரிசையாக பட்டியலெடுத்து கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கின ஒரு விழாவாக இதை பார்க்குறோம். முன்னெடுத்திருக்கிற நியூஸ் 7 சேனல் நிர்வாகத்திற்கும் விருதுகள் வாங்கிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தங்கத்தாரகை விருதுகள் 2025 அடுத்து விருது பெறவிருப்பவர் யார்? திரையில் பார்க்கலாம். 53 ஆண்டுகால மருத்துவ பணி, அயராது சேவை செய்து கொண்டிருக்கும் மருத்துவ தாய். 1962 ஆண்டு சென்ட் அலாசியஸ் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை முடித்த இவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேர்ந்து ஆங்கில இலக்கியம் படிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் இவருக்கோ இயற்கையும் இறைவனும் திட்டமிட்டது வேறு ஒன்று. 1965 திருநெல்வேலியில் முதன்முறையாக மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. அதில் முதல் பேட்சில் சேர்ந்து MBBS படித்து
1971 டாக்டர் பட்டம் பெற்றார். மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் ஹவுஸ் சர்ஜனாக மருத்துவத்துறையில் காலடி எடுத்து வைத்த இவர் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார். அலெக்சாண்டர் IPSஐ மணமுடித்து இல்லற வாழ்க்கைக்குள் நுழைந்தார். இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். மகளிர் மருத்துவம் மற்றும் மகப்பேறியலில் டிப்ளமா மற்றும் MD முடித்தார். மருத்துவ பணியோடு மட்டும் நிற்காமல் கல்வி பணியிலும் தமிழ்நாட்டின் பல மருத்துவ கல்லூரிகளில் கால்பதித்து ஆசான் பணியையும் சிறப்பாக செய்திருக்கிறார். அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி துறையில் சிறந்து விளங்கும் இவர் எழும்பூர் மருத்துவமனையின் சூப்பரிண்டென்டாகவும் மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் HODயாகவும் பணியாற்றினார். வாழ்க்கையில் எத்தனை டெலிவரி பார்த்துருக்கீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கும். நான் டெலிவரி பண்ண பிள்ளைங்க எனக்கு திருப்பி வராங்க இப்போ அவங்களுக்கு டெலிவரி பார்க்கறதுக்கு. ஸோ இது என்னுடைய ப்ரொஃபஷனில் ஒரு பேஷன். ஐ ஹாவ் அ பேஷன் ஃபார் மை ப்ரொஃபஷன். பெண் கருக்கொலைக்கு எதிரான வாரியத்தில் உறுப்பினராக இருந்த இவர் பல மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து தனது மருத்துவ சேவையை தொடர்ந்து வருகிறார். 2007 அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் பத்மா கிளினிக்கில் மருத்துவராக தற்பொழுது வரை தனது மருத்துவ சேவையை தொடர்ந்து வருகிறார். நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு கருசிதை பண்ணுறதா இருந்தால் உடல் ரீதியாக உங்கள் உடம்பை கெடுக்குறீங்க. மனித நேயமாக உங்கள் குழந்தை அது அதையும் நம்ம கருசிதைவு பண்ணுறோம். ஆன்மீகமாக யோசித்து பார்த்தா அது ஒரு கடவுளுடைய படைப்பு. ஐ நெவர் டன் MTP அட் ஆல் இது வரைக்கும். பல பெண்களின் தாய்மை கனவை நிஜமாக்கிய டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர் அவர்களுக்கு தங்கத்தாரகை சிறப்பு விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். மதிப்பிற்குரிய இந்த விருதை வழங்குவதற்காக நியூஸ் 7 தமிழின் COO திரு ராஜா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரோடு ஃபாதர் கிறிஸ்டி பாஸ்கோ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுடன் இணைந்து திரைக்கலைஞர் திரு இமான் அனாச்சி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசை டைமண்ட் பிரஷர் குக்கர், காலிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக வழங்கப்படுகிறது. மேம், 1,00,000 உயிர்களை இந்த உலகுக்கு நீங்க பிரசவம் பார்த்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட மறக்க முடியாத தருணம் அதுல எது மேம்? ஐ தேங்க் த ஃபேமிலி ஆஃப் நியூஸ் 7 TV ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி there have been very many life saving instances. ஒரு நாள் டியூட்டியில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அப்போ ஸ்கேன் கிடையாது அந்த காலத்தில். ஷீ ஜஸ்ட் ஃபெயிண்டட். அப்போ எனக்கு தோணிடுச்சு அது டியூப்பில் ப்ரெக்னென்சி விச் ஹஸ் ரப்சர்ட். ஃபியூ மினிட்ஸில் அவங்க லூசர். ஸோ நான் அன்றைக்கி டியூட்டி. ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹர் சர்ஜரி. பிளட்டு என்னன்னு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பிளட்டை குரூப்பை பார்த்தா ஷி வாஸ் A to B. எங்கள் ஹாஸ்பிட்டல் எக்மோர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் அந்த குரூப் அந்த டைம் இல்லை. I am A to B. So I thought, இப்போ வெயிட் பண்ணோம்னா we lose her. I donated the blood and I was the surgeon for the day and I operated today. So it's God's work through me. I'm very grateful for my profession. As I said, my profession is my passion and this is my 53rd year of my profession and I still love to continue because I'm grateful to my family, to my friends and to my patients who have such trust in me. Thank you very much. Thank you ma'am. அடுத்ததா இமான் அண்ணாச்சி அண்ணன், பெண்களை போற்றக்கூடிய இந்த விருது வழங்கும் விழா. ஏன்னா 1,00,000 பேரை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு பிழைச்சி போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். ஆமாம், அந்த 1,00,000 பேரில் எத்தனை பேர் இமான் அண்ணாச்சி ஆனாங்க, எத்தனை பேர் தம்பி உன் பேர் நம்ம மோகன்ராஜ் மோகன்ராஜ் ஆனாங்க, உன் பேர் பாப்பா யுவராணி ஆனாங்க, எத்தனை பேர் இன்னும் எங்கெங்கெல்லாம் சுற்றி பெரிய பெரிய வெளிநாடுகள்லாம் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் அம்மா அங்கே ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அமைதியாக இருக்காங்க. அம்மா இன்னும் 100 ஆண்டு காலம் பல நூறாண்டு காலங்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும்
பெருமை சேர்க்கணும். இன்னும் நிறைய இன்னொரு 1,00,000 டெலிவரியை தாண்டி ஆமாம் உங்களை இன்னொரு மேடையில் நான் சந்திக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அன்பான ஆசை. அது கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றுவார் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த தங்கத்தாரகை விருதை நியூஸ் 7 தமிழ் சரியாக கொடுத்து கௌரவித்திருக்குது என்பது பாராட்டு. அடுத்த டெலிவரிக்கும் மேடம் கிட்ட தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே உன்னுடைய அடுத்த டெலிவரிக்குமா? உங்களுடைய பேரனுக்கு அம்மா தான் டெலிவரி பார்ப்பாங்க, இப்போமே சொல்லிடுறேன். சரியா? நன்றி. நிறைவா ஃபாதரோட ஆசையோடு இந்த நிகழ்வு நிறைவு பெறும் நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் பெண்களை போற்றக்கூடிய இந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள் ஃபாஸ்டர் கிறிஸ்டி பாஸ்கோ. அதற்கு முன்னால் ஒரு முறை நான் ரொம்ப கிரிட்டிக்கலான உடல்நிலையில் இருக்கும்போது என் உயிரே காப்பாற்றுறது டாக்டர் சிந்தியா தான். அவங்க அந்த நேரத்தில் வந்து சரியான நேரத்தில் இரவு 12 மணி இருக்கும், அந்த சமயத்தில் ஒரு கிரிட்டிக்கலான டைமில் வந்தாங்க. அவங்க வந்து எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இந்த அருமையான விருதை தங்கத்தாரகை விருது வந்து டாக்டர் சிந்தியா வாங்கினது விருதுக்கே ஒரு சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அருமையான ஒரு நபர். அவருக்கு இந்த விருதை கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கு நன்றி. பெண் என்பவள் சமுதாயத்திற்கான பாதைக்கல் என்பதை நியூஸ் 7 தமிழ் இன்று தங்கத்தாரகை விருதுகள் மூலம் தெரிவித்திருக்கிறது. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா பிளாஸ்டிக்கில் நம்மளால் பிளேட் வாங்க முடியும். அதுவே 5000 ரூபாய் இருந்தால் வெள்ளியில் நம்மளால் பிளேட் வாங்க முடியும். 50,000 ரூபாய் இருந்தால் தங்கத்தில் பிளேட் வாங்க முடியும். ஆனால் லட்சமாக கொடுத்தா கூட வாங்க முடியாத ஒரே தட்டு உங்களோட எல்லாருடைய கைத்தட்டு மட்டும்தான். இன்னைக்கு தங்க தாரகைகளாக விருது வாங்கின அத்தனை பெண்களுக்கும் உங்களோட பலத்த கரவொலியை எழுப்பணும்னு நான் இப்போ கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அரசியல் ஆளுமைகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த அவர் டைட்டில் ஸ்பான்சர் நேச்சுரல்ஸ், இந்தியாஸ் நம்பர் 1 ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் மற்றும் தங்கமயில் ஜுவல்லர்ஸ், இப்போது டி நகரிலும் இது போன்ற ஒத்துழைத்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.